நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவை பெறும் வகையில் திருமண வலிமா விருந்தில் மஸ்ஜித் சேவை குழுவின் ஓர் புதிய முயற்சி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிற்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நடக்கக்கூடிய மஸ்ஜித் சேவை குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர். நிற்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு பள்ளிவாசல் சார்பாக இங்கே வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரே ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை ஹயாத்தாக்குறோம். ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மட்டுமே அழைக்கப்படுகின்ற வலிமா விருந்துதான் வலிமாக்களிலேயே தீய வலிமா, மோசமான வலிமா என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இப்போ 2 திருமணங்கள் ஈரோட்டில், ஒன்று சன் வெஜிடபிள் குடும்பத்துடைய திருமணம், இன்னொன்று அலி பிரதர்ஸ் பழ வியாபார குடும்பத்துடைய ஒரு திருமண நிகழ்வுடைய வலிமா விருந்த அவங்க முதல் தேக்கவே நம்ம மஸ்ஜித் சேவைக்குழு மூலியமாக நீங்கள் உள்ள அடையாளம் காணப்பட்ட ஏழை எளியோருக்கு வீடு தேடி கொண்டு போய் கொடுங்க என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு தன்னார்வலர்களாக ஒவ்வொரு பள்ளிவாசலும் இருந்து தங்கள் முகல்லாவை சார்ந்தவர்களுக்காக அந்த வலிமா விருந்தை கொண்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதாவது திருமணம் நடத்தக்கூடியவங்க, வலிமா விருந்து நடத்தக்கூடியவங்க, அல்லாஹு தாலா 90வது சூரா அல் பலது மாநகரத்தில் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய உறவுகளில் உள்ள ஒரு அனாதைக்கும் ஏழைக்கும் பசித்திருக்கும் நாளில் உணவளியுங்கள் அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஒரு திருமண வலிமா விருந்து கண்டிப்பாக இஸ்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய விருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துங்கன்னு சொன்ன ஒரு விருந்து தான் வலிமா விருந்து. அந்த வலிமா விருந்துக்கு நம்ம அழைப்பு கொடுக்கும்போது நம்ம உறவுகளில் உள்ள ஒரு அனாதைகளையே, ஆதரவற்றவங்களை, ஏழைகளை முதல்ல அழைப்பு கொடுக்குற முதல் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அது முதல் தரம். இரண்டாவது, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வலிமா விருந்து நடத்தினாலும் முதல்ல உங்கள் முகல்லாவில் உள்ள அந்த மஸ்ஜித் சேவைக்குழு மூலியமாக அங்கே உள்ள அடையாளம் காணப்பட்ட ஏழைகளுக்கு நீங்கள் விருந்து கொடுக்கலாம். அல்லது அதிகமாக நீங்கள் விருந்து கொடுக்கணும் விரும்பினா மாவட்டம் முழுமையும் கொடுக்கணும்னா அதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். இல்லைங்க, நாங்கள் மாநிலம் ஃபுல்லாக நீங்கள் எங்கள் மணமக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே விருந்து சமைச்சு நீங்கள் கொடுங்க அப்படின்னாலும் அதுக்கும் மஸ்ஜித் சேவைக்குழு தமிழ்நாடு முழுக்க தயாராக இருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். தான தர்மம் செய்பவர்கள், ஜக்காத்து கொடுப்பவர்கள், பொருள்களாக கொடுப்பவர்கள், ஏழை எளியோர்களுக்கு சரியாக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மஸ்ஜித் சேவைக்குழுவை தாங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜித் சேவைக்குழு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்த மஸ்ஜித் சேவைக்குழு ஆரம்பிப்பதற்கு காரணமான மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி. உங்கள் திருமண வலிமா விருந்தில் ஏழைகள் பங்கெடுக்க தமிழகம் முழுவதும் தொடர்பு கொள்ளவும் 9842225780